சென்னை மயிலாப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் 3 சவரன் செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்திரர், பெண் பணியாளரிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? சென்னை கூட்டுறவு பகுதியை சேர்ந்த ராஜிலா என்பவர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு ராஜிலா பணியை முடித்துக் கொண்டு மயிலாப்பூர் ஆர்கே சாலை வழியாக பட்டினப்பாக்கம் லூப் சாலைக்கு மீன் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எல்லோ பேஜ் செலவு அருகே நின்று கொண்டிருந்த போது அவரது பின்னால் பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் ராஜிலாவின் கழுத்து அணிந்திருந்த 3 சவரன் தங்கத்தங்கியை திடீரென பறித்துக் கொண்டு அதிவேகமாக தப்பிச் சென்றது. இதன் பின்னர் ராஜிலா அந்த நபரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர் முயன்றிருக்கிறார். கட்டுப்பாட்டை இழந்த அவர் அந்த வாகனத்தோடு அந்த இருக்கக்கூடிய அருகிலத்தோடு சுற்றி மோதி இருக்கிறார். அப்போது அவருக்கு பலத்த காயமடைந்திருக்கிறார். உடனடியாக அவர் ராயப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருந்த நபர்கள் அவர்களை அனுமதி சேர்த்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து தற்போது சிசிடிவி காட்சியை கொண்டு மயிலாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்த வண்ணமாக இருக்கிறது. இதற்கு பெரும்பாலான காரணம் அங்கு இருக்கக்கூடிய சென்னையில் பெரும்பாலான சிசிடிவிகள் சரியாக வேலை செய்யாத காரணமே என்று கூறப்படுகிறது. ஒருவேளை முன்னதாக யாராவது செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டால் உடனடியாக கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகள் உதவியாக இருக்கும். ஆனால் தற்போது அந்த பெரும்பாலான சிசிடிவிகள் தற்போது பழுதடைந்தே காணப்படுவதாக போலீசார் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. எனினும் அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி கொண்டு அந்த நபர்கள் யார் என்று தற்போது மயிலாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் 3 சவரன் செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்திரர், பெண் பணியாளரிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? சென்னை கூட்டுறவு பகுதியை சேர்ந்த ராஜிலா என்பவர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு ராஜிலா பணியை முடித்துக் கொண்டு மயிலாப்பூர் ஆர்கே சாலை வழியாக பட்டினப்பாக்கம் லூப் சாலைக்கு மீன் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எல்லோ பேஜ் செலவு அருகே நின்று கொண்டிருந்த போது அவரது பின்னால் பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் ராஜிலாவின் கழுத்து அணிந்திருந்த 3 சவரன் தங்கத்தங்கியை திடீரென பறித்துக் கொண்டு அதிவேகமாக தப்பிச் சென்றது. இதன் பின்னர் ராஜிலா அந்த நபரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர் முயன்றிருக்கிறார். கட்டுப்பாட்டை இழந்த அவர் அந்த வாகனத்தோடு அந்த இருக்கக்கூடிய அருகிலத்தோடு சுற்றி மோதி இருக்கிறார். அப்போது அவருக்கு பலத்த காயமடைந்திருக்கிறார். உடனடியாக அவர் ராயப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருந்த நபர்கள் அவர்களை அனுமதி சேர்த்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து தற்போது சிசிடிவி காட்சியை கொண்டு மயிலாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்த வண்ணமாக இருக்கிறது. இதற்கு பெரும்பாலான காரணம் அங்கு இருக்கக்கூடிய சென்னையில் பெரும்பாலான சிசிடிவிகள் சரியாக வேலை செய்யாத காரணமே என்று கூறப்படுகிறது. ஒருவேளை முன்னதாக யாராவது செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டால் உடனடியாக கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகள் உதவியாக இருக்கும். ஆனால் தற்போது அந்த பெரும்பாலான சிசிடிவிகள் தற்போது பழுதடைந்தே காணப்படுவதாக போலீசார் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. எனினும் அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி கொண்டு அந்த நபர்கள் யார் என்று தற்போது மயிலாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.